ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூர் தேவநல்லியில் கிட்டத்தட்ட வாட்டர் பிளாட்ஃபார்ம், ஆலோ பிளாக் வாட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து 5 பிளாட்ஃபார்மும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஒரே இடத்துல 5 பிளாட்ஃபார்ம் வேலை செய்கிற மாதிரி நான் போட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் முழுசாக வேலை ஃபுல்லாக முடிஞ்சு மிஷின் இறக்கி வைக்கிறதோடு இந்த வீடியோ முடியும். டோட்டல் ஸ்டார்டிங் வேலையிலேருந்து உங்களுக்கு வேலை களம் ஃபுல்லாக முடிஞ்சு மிஷின் இறக்கி வைக்கிறதுலேருந்து வரலையும் இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ಸ್ಕಿಪ್ பண்ணாமல் பாருங்கள். ಈ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಟೋಟಲ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮು ವಾಟರ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಹಾಕಿ ಆಮೇಲೆ ಮಿಷನರಿ ನಿಮಗೆ 5 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಬರೋ ಥರ ಆಲೋ ಬ್ಲಾಕ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ವಾಟರ್ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮು ಈ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಕಡೆಯವರಿಂದ ನೋಡೋರಿಗೂ ಅರ್ಥ ಆಗಬೇಕಂತ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಇದು ಬಂದು ತಮಿಳಲ್ಲೂ ಕನ್ನಡದಲ್ಲೂ ಎರಡರಲ್ಲೂ ಇರುತ್ತೆ, ಹಂಗೆ ಚೇಂಜ್ ಮಾಡಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. முக்கியமாக இருந்து மாத்திரம் நான் கன்னடத்தில் எழுப்பிடுத்தினி, தமிழில் எழுத்தினி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் ஓனரு, பூஜை போடுறாங்க. இது இன்றைக்கி வந்து காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 mm காங்கிரீட் போடுறதுக்காக காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் ஓனர் பூஜை போட்டுட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சைஸு வந்து ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து 100 அடிக்கு 100 அடி 5 பிளாட்ஃபார்மு. ஒரு பிளாட்ஃபார்மில் 1400 கல் அடிக்குது. 1500 கல் கிட்ட நாங்கள் பிளான் பண்ணோம். 1400 கல் அடிக்குது. இப்போ வேலையெல்லாம் முடித்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து வேலை ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிஞ்சிடும். உங்களுக்கு 8-9 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து நான் கம்பி கட்டிட்டு 40 mm காங்கிரீட் போட்டு கம்பி கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சேனல் சைடு ஃபுல்லாக சேனல் வச்சுட்டு காங்கிரீட் போடுறோம். இது வந்து அஜாக் மிஷின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதுவே காங்கிரீட்டு கலந்து உள்ளே வந்து கொட்டிடும். இது எனக்கு பெங்களூரில் ரொம்ப சவாலாக இருந்துச்சு, இந்த அஜாக் மிஷினை கண்டுபிடிச்சி பண்ணுறது. இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து பயங்கரமான மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கே ஒரு டைம் மழை வந்துச்சு எங்களுக்கு பூஜை போடும்போதே. அதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டோம். இது வந்து 5 பிளாட்ஃபார்மாக போட்டிருக்கோம். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிளாட்ஃபார்மு. நான் மாம்பழம் எல்லா பக்கம் போடுறது 3 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ தான் போடுவேன். ನಾವು ಮಾಂಬಳಾಗಿ ಹಾಕೋದು 3 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿಕೊಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಇದು ಬಂದು 5 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಹಾಕಬೇಕಂತ ಓನರ್ ಹೇಳಿದ್ರು. 5 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಏನಕ್ಕೆ ಅಂದರೆ ನಿಮಗೆ 4 ದಿನ ನೀರಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. 4 ದಿನ ನೀರಲ್ಲೇ ಇರುತ್ತೆ. ಇವಾಗ 3 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಅಂದರೆ ಒಂದು 2 ದಿನ 3 ದಿನ ನೀರಲ್ಲಿರುತ್ತೆ. ಇದು ಬಂದು 5 ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಅಂದರೆ 4-5 ದಿನ ನೀರಲ್ಲಿರುತ್ತೆ. ಫುಲ್ ಕ್ಯೂರಿಂಗ್ ಆಗಿರುತ್ತೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಥರ ದೊಡ್ಡದಾಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ ಓನರ್ ಪ್ಲಾನ್. ಇದು ನಾವು ಏನು ಸೈಜ್ ಕೇಳ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆ ಏನು ಬೇಕೋ ಅದು ಮಾಡಿಕೊಡೋದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. ನಮಗೆ ಇಷ್ಟೇ ಹಾಕ್ಬೇಕಂತೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಜಾಗ ಹೆಂಗಿದೆ, ನಿಮ್ಮ ಪ್ಲಾನ್ ಹೆಂಗೆ, ನಿಮಗೆ ಬಜೆಟ್ ಹೆಂಗೆ, ಇದೆಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಯಾವ್ದು ಮಾಡಬೇಕೋ ಅದು ಮಾಡಿಕೊಡೋದೇ ನನ್ನ ಕೆಲಸ. ನಿಮಗೆ ಇದು ಫಸ್ಟೇ ನಾನು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹಿಂಗೆ ಮಾಡ್ತೀವಿ ಇನ್ನೇನಂತ ನಾವು ಫುಲ್ಲು ಬರೆದು ಬಿಡ್ತೀವಿ. ಇದು ಬಂದು ನೋಡಿ, ಒಂದೊಂದು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಅಗಲ ನಿಮಗೆ 18 ಅಡಿ ಬರುತ್ತೆ ಒಂದೊಂದು ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮು. ಇದು ಬಂದು 6 ಬ್ರಿಕ್ಕು ಮಿಷನ್ಗೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. இது வந்து 6 கல் மிஷினுக்கு 18 அடி ஒரு பிளாட்ஃபார்மு. இது பாருங்கள், ஒரே மட்டக்கோல் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 அடிக்கு ஒரே மட்டக்கோலில் நாங்கள் வச்சு மட்டக்கோல் இழுத்துட்டு வரோம். சைடு வந்து சேனல் வச்சுட்டுக்கிறோம். பெரிய சைட்டு அப்படிலாம் நான் சேனல் வச்சிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு சேனல் வச்சுட்டா எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் அந்த தெரிந்து பாருங்கள், மால் போட தேவையில்ல, சேனல் வச்சுட்டா ஒரே மட்டமாக இழுத்துட்டு போயிடுவோம். மழை பேஞ்சிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்கோம். சாயந்தரம் எங்களுக்கு ஒரு 9 மணி ஆயிடுச்சு இந்த முடிக்கிறதுக்கு. சிமெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 மூட்டை சிமெண்ட்டுக்கு பக்கம் ஆயிடுச்சு இந்த பிளாட்ஃபார்ம் போடுறதுக்கு. டோட்டல் 800 மூட்டை எனக்கு பட்ஜெட். நான் ஃபஸ்ட்லேயே ஓனர்கிட்ட சொன்னது 800 மூட்டை. 2 பேர் சிமெண்ட்டு போடுறதுக்கே சரியாக போச்சு எங்களுக்கு. நைட்டு ஒரு 9 மணி கிட்ட ஆகிடுச்சு. காங்கிரீட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சது இந்த சைட்டு. நாங்களும் சரி, நாங்கள் வேலை செஞ்ச பசங்களும் சரி, எனக்கும் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ரொம்ப பெரிய சைட்டு, மழை நாங்கள் போன டைம்லேருந்து பயங்கரமான மழை பெஞ்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி, இது எங்களுக்கு சாயந்தரம் 6 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக மழை பிடிச்சிருச்சு. அங்கேருந்து வெட்டி வெளியே விட்ருக்கோம். தண்ணி பாருங்கள், அது போயிட்டு இருக்குது தண்ணி, அந்த அளவுக்கு மழை. ஆனால்
நாங்கள் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிக்காமல் விடுறதா இல்லை. இதுதான் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது வந்து பாதியில் விட்டால் அந்த ஃபினிஷிங் வராது. எப்படியோ ஒன்று நம்ம வந்து அது வந்து தண்ணி மழை வந்தாலும் அதுக்கு என்ன பண்ணால் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கான வேலையை நாங்கள் செஞ்சு கொடுத்து தான் கொடுப்போம். இது வந்து மறுநாள் காலையில் இது. இப்போ நீங்கள் அதை வந்து சாயந்தரம் 6-7 மணிக்கு பார்த்தீங்க. இது வந்து மறுநாள் காலையில் மறுநாள் 3 மணி வரலையும் ஆச்சு எங்களுக்கு இந்த வேலையை காங்கிரீட் பாலிஷ் முடிக்கிறதுக்கு. மறுநாள் வந்து மதியத்துக்கு மேலே 3 மணி ஆயிடுச்சு. இது பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பெருசாக தான் போடணுன்னு இல்லை, ಕಾಸು இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக போಡலாம். ಮುಖ್ಯமாக ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ನೀವು ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಹಾಕಬೇಕು, ವಾಟರ್ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಯಾರು ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನಿಮಗೆ ವಾಟರ್ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮು ಯಾರು ಇನ್ನೂ ಮಾಡಿಲ್ಲ. ಹಂಗೆ ಮಾಡಿದ್ರೇನೋ ಆ ಕಡೆ ಇರೋರು ನಮಗೆ ಕೆಲಸ ಮಾಡೋರಿಗೆ ವಾಟರ್ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅಭ್ಯಾಸ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಈ ಥರ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು, ಚಿಕ್ಕದಾಗಿದ್ದರೆ ಒಂದು 3 ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಆದರೆ ನೀವು ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ 3 ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ 4 ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಈ ಥರ 100ಕ್ಕೆ 100 ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಬಂದು ಫೋರ್ಕ್ ಲಿಫ್ಟ್ ತಗೊಳ್ಳೋದು ಒಳ್ಳೆಯದು. ಫೋರ್ಕ್ ಲಿಫ್ಟ್ ಇದ್ದರೆ ಈ ಥರ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮು ನೀವು ಮಾಡ್ಬೋದು. ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾಡೋರಿಗೆ ನಿಮಗೆ ಫೋರ್ಕ್ ಲಿಫ್ಟ್ ಬೇಕು. ಇದಕ್ಕೂ ನಾನು ಓನರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಇದಕ್ಕೂ ನಿಮಗೆ ಫೋರ್ಕ್ ಲಿಫ್ಟ್ ಇದ್ರೇ ಒಳ್ಳೆಯದು ಅಂತ. ನಾವು ಒಂದು ಕಾಂಕ್ರೀಟ್ ಹಾಕಿ ಇದನ್ನು ಫುಲ್ ಹಂಗೆ ನೈಸ್ ಪಾಲಿಶ್ ಮಾಡಿಬಿಡ್ತೀವಿ. ನಿಮಗೆ ನೈಸಾಗಿರುತ್ತೆ, ಕಲ್ಲು ಹಿಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ ಕೆಳಗಡೆ. ಆಮೇಲೆ ಒಂದು 15 ವರ್ಷ 20 ವರ್ಷಕ್ಕೆ ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗೋಲ್ಲ. ಕೆಳಗಡೆ ಕಂಬಿ ಕಟ್ಟಿ ಫಸ್ಟ್ ಬಂದು ಒಂದು 6 ಇಂಚ್ 40 mm ಕಾಂಕ್ರೀಟ್ ಹಾಕಿ ಅದ್ರ ಮೇಲೆ ಕಂಬಿ ಕಟ್ಬಿಟ್ಟು ಅದ್ರ ಮೇಲೆ ತಿರ್ಗಾ 20 mm ಕಾಂಕ್ರೀಟ್ 4 ಇಂಚ್ ಹಾಕಿ ಅದ್ರ ಮೇಲೆ ಇದು FDF ಅಂತ ಏನು ಹೇಳ್ತೀವಿ, FDF ಹೊಡಿತೀವಿ. ಅದು ಫುಲ್ ನೈಸ್ ಆಗುತ್ತೆ. ಹಂಗೆ ಮಡ್ಡಿ ಗಿಡ್ಡಿ ಎಲ್ಲಿದ್ರೆಲ್ಲ ಕಿತ್ಕೊಂಡ್ಬಂದುಬಿಡುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಈ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮು, ಆಮೇಲೆ ರ್ಯಾಂಪು ಇಲ್ಲಿಂದ ಹತ್ತಿ ಮೇಲೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋ ಥರ ಒಂದೊಂದು ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಮೇಲೆ ಬಂದು ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಈ ಥರ ನೋಡಿ 5 ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮು. ಈ ಥರ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿ. ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಕಡೆ ಆದ್ರೆ ನೀವು ಕನ್ನಡ ಅದಕ್ಕೆ ಮಾತಾಡೋದು. ನೀವು ಕನ್ನಡದವ್ರು ಯಾರು ನೋಡಿದ್ರೆ ಕೂಡ ಅರ್ಥ ಆಗಬೇಕಂತ ನಾನು ಟ್ರೈ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ನನ್ನ ಕನ್ನಡ ಅಷ್ಟು ಬರಲ್ಲ, ಟ್ರೈ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಹೇಳಿ ಈ ಥರ ಬೇಕಾದರೆ ಹೇಳಿ ನಾವು ಮಾಡಿಕೊಡ್ತೀವಿ. ಇದು ಒಂದು ನಾವು ಕೆಲಸ ಈ ವಾಟರ್ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಮಾಡೋದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. ಅದು ನಾವು ಅದಕ್ಕಿಂತ ಎಲ್ಲ ಸಪ್ರೇಟ್ ಹಾಲು ಇಕ್ಕಿದ್ದೀನಿ, ಅದಕ್ಕೆ ಸಪ್ರೇಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಅದೇ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಬೇರೆ, ನೀವು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಅದು ಬೇರೆ. ಇದು ನಾವು ಇದೇ ಮಾಡೋದೇ ನಮ್ಮ ವಾಟರ್ ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿಕೊಡೋದೇ ನಮ್ಮ ಕೆಲಸ. ಈ ತಮಿಳ್ನಾಡು ಕಡೆ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಒಂದು 3 ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ. ಇದು ಬಂದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ದೇವನಹಳ್ಳಿ ಇವರೇ ಓನರು. ದೇವನಹಳ್ಳಿ ಬೆಳಗ್ಗೆ ಒಂದು 3 ಗಂಟೆ ಆಗೋಯ್ತು ಕೆಲಸ ಫುಲ್ ಮುಗಿಯೋಕ್ಕೆ. ಇದು ಒಂದು ಪ್ಲ್ಯಾಟ್ಫಾರ್ಮು ಇವ್ರು ನಿಂತಿದ್ದಾರಲ್ಲ ಅದು ಬಂದು ರಫ್ ಆಗಿರುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಸೈಡೆಲ್ಲ ಪ್ಲಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಮಿಷಿನ್ ಬಂದು ಓನರು, ನಾನು ಫಸ್ಟು ಎಲ್ಲ ಕಡೆನೂ ನಾವು ಕೊಯಂಬತ್ತೂರಿಂದ ಈಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವರು ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಸರ್ವಿಸ್ ಎಲ್ಲ ದೂರ ಇರುತ್ತಪ್ಪ, ನಾನು ಅಲ್ಲಿಂದ ಬಂದು ನೋಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ರು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲೇ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲೇ ಅವರು ಓನರು ಮಿಷಿನೆಲ್ಲ ಓನರ್ ಕಡೆ ಇದೆ. ನಂದು ಇದು ಬಂದು ಲೇಬರ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟು. ಟೋಟಲು ನಾವು ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಲೇಬರ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟಲ್ಲಿ. ಮಿಷಿನರಿ ಎಲ್ಲ ಅವ್ರು ತಂದು ಕೊಟ್ಟರು. ನಾನು ಹೆಂಗೆ ಅಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರು ಯಾವುದು ಇಸ್ಕೊಳ್ಳೋಣ ಅಂತ. 6 ಕಲ್ ಮಿಷಿನು ಇದಕ್ಕೆ ಕರೆಕ್ಟಾಗಿರುತ್ತೆ ಅಂದೆ. ಇದು ಬಂದು ನಿಮಗೆ ಇದು ಏನು ಗ್ರೈಂಡ್ರ್ ಅಂದರೆ ನಿಮಗೆ 100% ಮಿಕ್ಸಿಂಗ್ ಪಕ್ಕಾ ಇರುತ್ತೆ ಗ್ರೈಂಡ್ರ್. ಅದಕ್ಕೆ ನಾನು ಹಾಕೋದು. ನೀವು ಗ್ರೈಂಡ್ರ್ ಹಾಕಿದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಸರ್ ಅಂದರೆ ಅದಕ್ಕೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಹಾಕೋಣ ಅಂತ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದು ಬಂದು ಆಫರು ಗ್ರೈಂಡ್ರು. ಇದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಮಿಷಿನು. ಇದು ನೋಡೋಣ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋದಲ್ಲಿ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಕಲ್ಲು ಹೊಡೆದು ತೋರಿಸೋವರೆಗೂ ತೋರಿಸ್ತೀನಿ ನೋಡಿ.